பிரெக்னன்சி பிளான் பண்ற கப்பிள் எந்த மாதிரியான விஷயங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்? நீங்க ஒரு காஃபி லவரா இருந்தீங்கன்னா, தினசரி உங்களோட காஃபி இன்டேக்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. 100 to 200 mg பெர் டே இஸ் அலவுட். அது ரஃப்பா எப்படி வரும்னா, ஒரு 200 ml கப் ஆஃப் காஃபி வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரீம் எக்ஸர்சைஸஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்பிங், டைவிங் ஆர் ட்ரெக்கிங் அந்த மாரி விஷயங்கள், வெயிட் லிஃப்டிங் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால்க்கு ஸ்ட்ரிக்ட் நோ. ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்களோட பார்ட்னர் ஸ்மோக் பண்றாங்க. அந்த ஸ்மோக்க நீங்க இன்ஹேல் பண்றீங்கன்னா, அதுக்கு பேரு பாசிவ் ஸ்மோக்கிங் சொல்லுவோம். அது கூட பேபிய அஃபெக்ட் பண்ணலாம். செக்சுவல் ஆக்டிவிட்டிக்காக நீங்க ஏதாவது வெஜினல் லூப்ரிகன்ட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா, சில ஜெல்ஸ் வந்து ஸ்பெர்ம்ஸோட மோட்டிலிட்டிய அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ சேஃபர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் உங்க டாக்டர கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஹை மெர்க்யூரி கன்டென்ட் உள்ள ஃபிஷஸ் கண்டிப்பா எடுத்துக்க வேண்டாம். அண்ட் ஜங்க், ஹை சுகரி ஐட்டம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், பேஸ்ட்ரீஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே தான் ஸ்ட்ரெஸ் இருக்கும். கண்டிப்பா டெய்லி ஒரு ஸ்ட்ரெஸ் வென்ட் அவுட் பிளான் ஃபார் எக்ஸாம்பிள் டிராயிங் ஆர் டான்சிங் ஆர் எனி அதர் ஆக்டிவிட்டி, கிராஃப்ட் ஆக்டிவிட்டி டெய்லி பேசிஸ்ல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.